வாரத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். உலக ஆரம்பத்திலிருந்து, மனித வீழ்ச்சியிலிருந்து உலகம் முடிய போகிற வரைக்கும் எந்த மாதிரி ஒரு போராட்டம் கடவுள் அல்லது கடவுளுடைய பிள்ளைகள் இன்னொரு பக்கம் சாத்தான், அந்த ஒரு போராட்டம் இருந்தது என்கிறதை குறித்து பார்த்தோம். இன்றைய தினத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தை குறித்து பார்க்க போறோம். அப்போ இதுவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிற அந்த கடைசி காலகட்டத்திலே ஒரு 3 ஆண்டு காலகட்டத்திலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக காணப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், கடவுள் இந்த பூமியிலே தாம் வரப்போவதற்கு முன்பதாக என்னென்ன செய்ய போகிறார் என்கிறதை குறித்து பார்த்திருக்கிறோம். கடவுள் இந்த பூமியின் மீது, இந்த பூமியில் உள்ளவர்களை எப்படியெல்லாம் அழிக்க போகிறார் என்று சொல்லி வரிசை கிரமமாக நாம் பார்த்திருக்கிறோம். அது கடவுளுடைய கோபமாக இருக்கிறது. பூமியின் மீது என்று சொல்லும் போது கடவுளுக்கு எதிரானவர்கள் மீது, அவர்கள் மீது இருக்கிற கடவுளுடைய கோபம் ஒட்டுமொத்தமாக அழிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கோபத்தை காட்டி கடைசியில ஒட்டுமொத்தமாக அழிக்க போகிறதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். இப்போ இன்றைக்கு அதே காலகட்டத்தில் கடவுள் இந்த பூமியின் மீது கோபமாக இருக்கின்ற அதே காலகட்டத்திலே இந்த பூமியின் மீது என்ன நடக்கும், அரசாங்க ரீதியாக ஆளுகை, மனிதர்கள் எப்படி வாழுவார்கள், அவர்களை ஆளுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்கிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நாம் படிப்பதற்கு முன்பதாக தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை படித்து விட்டு வந்தால் எளிதாக புரியக்கூடிய ஒன்றாக, ஒரு கண்டினியூஷன் கரெக்டாக இருக்கு. ஆகவே நாம் தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் இருந்து அப்படியே படித்து வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தை தொடருவோம் போது அது இன்னும் மேலும் சரியாக புரிதலாக இருக்கு. காரணம், தானியேல் புஸ்தகத்திலே உள்ள அந்த 7ஆம் அதிகாரத்தினுடைய கண்டினியூஷன் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரமாக இருக்கிறது. தானியேல் புஸ்தகத்திலே காணப்படுகிற அந்த 7ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிற சம்பவங்கள் பல ஏற்கனவே நிறைவேறி இருக்கிறது. அதில் எழுதப்பட்ட விதமாகவே நிறைவேறி இருக்கிறது. அப்போ அதே கண்ணோட்டத்திலே அப்படியே படித்து வரும்போது அதனுடைய தொடர்ச்சியான வெளிப்படுத்தின விசேஷத்திலே காணப்படுகிற அந்த பகுதியும் படித்து வரும்போது நமக்கு எப்படி நிறைவேறும் என்கின்ற ஒரு புரிதல் கிடைக்கும். ஆகவே தானியேல் புஸ்தகத்திலிருந்து படித்து வருவோம். தானியேல் 7ஆம் அதிகாரம், அதுல இருந்து நான் வேகமாக படிக்கிறேன். பெல்ஷாசாரின் 1ஆம் வருஷத்தில் தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனத்தையும் காணுகிறார். ஒரு தரிசனத்தை பார்க்க யோவான் எப்படி காட்சியை பார்க்கிறாரோ அதே போல பழைய பாட்டிலே தானியேல் வாழ்ந்த காலத்திலே தானியேல் பல காட்சிகளை பார்க்கிறார். அதுல ஒரு காட்சியை குறித்து தான் இன்றைக்கு பார்க்கிறோம். 3ஆம் வசனம். வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்புகிறது. சமுத்திரத்திலிருந்து 4 பெரிய மிருகங்கள் எழும்புகிறதை யோவான் அங்கே பார்க்க முடியும். இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலையும் யோவான் பார்க்கிறது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்புகிறதை பார்ப்பதாக நாம் பார்க்க முடியும். பாருங்கள், தானியேல் பார்க்கிறார் 4 மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழுப்புறதாக பார்க்கிறார் அல்லவா. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன், அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன, அதன் கொம்புகளின் மேல் 10 என்று சொல்லி தானியேல் பார்த்தது 4 மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறது. அதிலே 3 மிருகம் யோவான் பார்க்கின்ற போது அந்த 3 மிருகத்தினுடைய காலம் முடிவடைந்தது. யோவான் வாழ்ந்த காலத்திலேயே மொத்தம் 4 மிருகங்கள். அதிலே யோவான் அந்த காட்சியை பார்க்கும் முன்பதாகவே 3 மிருகங்களுடைய காலம் முடிந்து விட்டது. ஆகவே தான் யோவான் பார்க்கும்போது 4 மிருகங்களை பார்க்கவில்லை, வெறும் ஒரு மிருகத்தை பார்க்கிறார். அந்த வித்தியாசத்தை 2 பேரும் ஒரே காட்சியை தான் பார்க்கிறார்கள். தானியேல் 4 மிருகத்தை பார்க்கிறார். காரணம், தானியேல் வாழ்ந்த காலத்திலிருந்து உள்ள காலகட்டம். தானியேல் வாழ்ந்தது கிமு ஒரு 400 வருஷங்களுக்கு முன்பு, 400 என்று வைத்துக் கொள்ளும், 400 450.
அப்போ யோவான் வாழ்ந்தது கிபி 90 அந்த இது எழுதும் போது. அப்போ அந்த வித்தியாசம் இருக்கும். தானியேல் பார்க்கும்போது 3 மிருகங்கள், யோவான் பார்க்கும்போது ஒரு மிருகம். காரணம் அதற்கு முன்பதாகவே 3 மிருகங்களுடைய காலம் முடிந்து விட்டது. அப்போ இங்க தானியேல் 4 மிருகங்களை பார்க்கிறார், சமுத்திரத்திலிருந்து எழுந்தன. முதல் மிருகம் முந்தின சிங்கத்தை போல் இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருந்தையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது, அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது, மனுஷ இருதயம் கொடுக்கப்பட்டது. 2வது மிருகம் கரடி. இதனுடைய அர்த்தம் எல்லாம் நாம் பார்க்கலாம். முதலாவது பார்த்து அந்த 4 மிருகங்கள் என்ன பார்ப்போம். முதலாவது சிங்கம், அதற்கு கழுகுக்கு ஒப்பனை இறகு கொடுக்கப்பட்டது, அதனுடைய இது எல்லாம் பிடுங்கப்பட்டு அது மனுஷனை போல மாறினது என்று சொல்லி பார்ப்போம். 2வது மிருகம் கரடிக்கொப்பாக இருந்தது. அந்த மிருகம் ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்றது, 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது, அதற்கு எலும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. அதன் பின்பதாக சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகள் உண்டாயிருந்தது, அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. 3வது மிருகம் சிவிங்கி ஒப்பாக இருந்தது, அதற்கு 4 தலைகள் இருந்தது. 4வது மிருகம், அதற்கு பின்பதாக 4 தரிசனங்களில் 4வது மிருகத்தை கண்டேன். இப்போ இங்கே தானியேல் பார்க்கிற 4வது மிருகம் இருக்கிறதுல, இந்த 4வது மிருகத்திலிருந்து தான் யோவானும் பார்க்கிறார். தானியேல் 4 மிருகங்களை பார்க்கிறார், யோவான் 4வது மிருகத்திலிருந்து மீதத்தை பார்க்கிறார். 4ஆம் மிருகத்தை கண்டன், அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமா இருந்தது, அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது, அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கலும் வேற்றுருவமாயிருந்தது, அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையில் வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று, அதற்கு முன்பதாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவர்களை பேசும் வாயும் இருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ள வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையான பஞ்சை போலவும் துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்பமாயிருந்தது. அக்னி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள், கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது நான் பார்த்தேன், நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையானவைகளை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது, அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ வென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது, ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமாக மட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. ராத்திரசனங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடைய வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமா இருக்கிறது. அப்போ இவ்வளவுதான் தானியேல் கண்ட தரிசனம். இந்த தரிசனத்தை பார்க்கும் போது தானியேலுக்கு ஒன்றுமே புரியவில்லை, மாறாக அவருக்கு குழப்பமாக இருக்கிறது, சஞ்சலமாக இருக்கிறது. ஆவியிலே சஞ்சலப்பட்டேன், என் தலையில தோன்ற தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணிட்டு. அப்ப சமீபத்துல நிற்கிறவர்கள் ஒரு இடத்துல நான் போய் இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி வேண்டுகொண்டார். இப்போ தானியேல் பார்க்கிறார், அவருக்கே என்னது இதனுடைய அர்த்தம் புரியவில்லை, அவர் போய் கேட்கிறார் என்னன்னு சொல்லி. அப்போ ஒரு காட்சி பார்க்கிறார், அதுல எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது பார்க்கிறவருக்கு பல வேளைகள் என்னது அதனுடைய அர்த்தம் புரியவில்லை. ஆகவே தான் என்ன அர்த்தம் என்று சொல்லி போய் கேட்கிறார். இதே போலதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவானும் காட்சியை பார்க்கிறார், அது சில வேளைகளிலே அதனுடைய விளக்கம் அவர் கேட்டு தெரிந்து கொள்ளுகிறார், சில வேளைகள் அதனுடைய விளக்கம் எழுதப்படவில்லை. அப்போ எழுதப்படாததனுடைய விளக்கம் சொல்லப்படாமல் இருந்தால் அது தெரியாது, அப்படித்தான். ஆகவே தான் இன்றைக்கும் பல்வேறு வித மனிதர்கள் பல்வேறு விதங்களிலே வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க தானியேல் காட்சியை பார்க்கிற அவருக்கே என்னது அது தெரியவில்லை, எனக்கு இது அர்த்தம் சொல்லித்தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அப்போ அவ சமீபத்துல கேட்கிறான், அந்த எல்லாவற்றையும் சொல்லுகிறான். இப்போ அந்த 4 மிருகங்கள் ஒவ்வொன்றாக தானியேல் பார்த்தார் அல்லவா, 4 வித மிருகங்கள், அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறான். 4 பெரிய மிருகங்களும் பூமியில் இருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். அதாவது பூமியிலே
தானியல் காலம் தொடங்கி பூமியிலே அடுத்தடுத்து எந்தெந்த ராஜாக்கள் எழும்புவார்கள் என்று சொல்லி தானியலுக்கு காண்பிக்கப்படுகிறது 4 ராஜாக்கள். ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் என் ராஜரீகத்தை பெற்று என்றைக்கும் உள்ள சதா காலங்களும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றார். இப்போ இங்க 4 ராஜ்யங்கள், 4 மிருகங்களும் 4 ராஜாக்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த முதல் மிருகம் சிங்கத்தை போல இருந்தது, கழுகை போல இறகுடையதாக இருந்தது, அதனுடைய இறகு பிடுங்கப்பட்ட மனுஷதாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அது நீங்கள் இதே தானியல் புஸ்தகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் போதே கண்டுபிடிக்க முடியும். அது அன்றைக்கு தானியல் வாழ்ந்த காலத்திலே இருந்த ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யம். சாம்ராஜ்யம் என்று சொல்லும் போது ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒருவர் ஆளுகின்ற விதமானதுதான் ராஜ்யம். இந்த உலகத்திலே பல்வேறு ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரம் படைத்தவராக ஒருவர் இருப்பார். உதாரணத்திற்கு ஒரு 100 ஆண்டுகள் முன்பதாக இந்த உலகம் முழுவதையும் ஆட்டி படைத்து ஒட்டுமொத்தமாக உலகத்தை ஆண்டது யார்? இங்கிலாந்து. இன்றைக்கும் அந்த இங்கிலாந்துக்கு அந்த பெயர் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இங்கிலாந்து உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டிருக்கவில்லை. அவர்கள் எல்லாருக்கும் எனது சுதந்திரமாக பிரித்து நாங்கள் உங்களை ஆள்வதில்லை, நீங்களே உங்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் எல்லா நாட்டுகளையும் விட்டு விட்டு போய்விட்டார்கள். இந்தியாவுக்கு அந்த அடிப்படையில் தான் 1947 அவர்கள் இந்தியாவை விட்டு போனார்கள். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததாக கொண்டாடுகிறோம். இந்தியாவை மட்டுமல்ல, உலகத்திலே பெரும்பாலான நாடுகளை அவர்கள் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. அப்போ அவர்கள் கிங்டம் ஆஃப் இங்கிலாந்து, அதான் சாம்ராஜ்யம். அதே போல உலகத்திலே பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு ராஜ்யங்கள் உலகத்தை ஆண்டிருக்கிறது. அப்ப அந்த 4 சாம்ராஜ்யங்களை குறித்துதான் யாருக்கு இங்கே தானியலுக்கு காண்பிக்கப்படுகிறது. இப்போ முதல் ராஜ்யம் சிங்கத்தை போல இருந்தது பாபிலோன். பாபிலோன்ல முக்கியமான மிக பெரும் தலைவராக காணப்பட்டவர் யார் என்றால் நேபுகாத்நேச்சர். இப்ப நேபுகாத்நேச்சர் ரொம்ப பெருமையிலே காணப்பட்டார், மிக மிக பெருமையோடு காணப்பட்டார். ஆனால் அவருடைய பெருமையை அகற்றும்படியாக நீங்கள் தானியல் புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். அவருக்கு ஒரு அந்த தன்னுடைய பெருமையை அடக்கி தாழ்மை ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அதை நீங்கள் காண முடியும். இரண்டாவது ஒரு மிருகத்தை தானியல் பார்த்தார் அல்லவா? அந்த சாம்ராஜ்யம் எதுவென்றால் பெர்சியா சாம்ராஜ்யமாக இருக்கிறது. பெர்சியா சாம்ராஜ்யம் இங்கே எந்த கரடிக்கு ஒப்பாக அங்கே சொல்லப்படுகிறது. அது ஒரு பக்கமாக சாய்ந்திருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்தது எதன் அடிப்படையிலே? பெர்சியர்கள் பாபிலோனை மேற்கொண்டது நிமித்தம் உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டிருந்த பாபிலோனை இவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார்கள். பெர்சியர் படையெடுத்து பாபிலோனையே இவர்கள் பிடித்துக் கொண்டார்கள் என்றால் அந்த இதுவரைக்கும் பாபிலோனுக்கு கீழாக இருந்த நாடுகளும் இப்போது யாருக்கு கீழாக வந்து விட்டது? பெர்சியாவுக்கு கீழாக வந்து விட்டது. இப்ப பெர்சியர்கள் உலகை ஆளுகிறார்கள். ஆனால் அதனுடைய ஒரு பக்கம் சாய்ந்திருக்கிறது என்று சொல்லும் போது பெர்சியர்கள் தனியாக உலகத்தை ஆளவில்லை. அல்லது பெர்சியர்கள் ஏற்கனவே ஆண்டு கொண்டிருந்த அந்த பாபிலோனை தோற்கடிக்க காரணம் பெர்சியர்கள் தனியாளாக தோற்கடித்து இவர்கள் தனி ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளவில்லை. மேதியா என்கின்ற ராஜ்யத்தோடு இணைந்து மேதியா பெர்சியா ஒரு கூட்டு சாம்ராஜ்யமாக காணப்பட்டது. அதிலே பெர்சியாவின் கை ஓங்கி இருந்தது, மேதியா என்கின்ற ராஜ்யத்தினுடைய கை கொஞ்சம் குறைவாக இருந்தது. ஆகவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது ராஜ்யம் கரடிக்கு ஒப்பாக இருந்தது, ஆனால் ஒரு பக்கமாக சாய்ந்து இருந்தது என்று சொல்லி. கிமு 605 539 வரைக்கும் பாபிலோனியர்கள் உலகை ஆண்டவர்களாக கொடிகட்டி பறந்தவர்களாக காணப்பட்டார்கள். அதன் பிறகுதான் பெர்சியர்கள் வந்தார்கள். பெர்சியர்கள் என்று சொல்லும் போது வெறும் பெர்சியர்களாக இல்லை, அவர்களுக்கு துணையாக மேதியா என்கின்ற ஒரு கூட்டு நாடு இருந்தது. இரண்டும் சேர்ந்துதான் ஆளுகை செய்கிறவர்களாக இருந்தது. அப்ப 539 கிமு 539 கிமு 333 வரைக்கும் அவர்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருந்தார்கள், கொஞ்சம் நீண்ட காலம். அதன் பின்பதாக மூன்றாவது அவர்கள் பார்த்த மிருகம்தான்
சிவிங்கியை போல் இருக்கிற ஒரு மிருகம். தானியேல் பார்த்த மிருகம் சிவிங்கியை போல் இருக்கிற ஒரு மிருகம். அதன் முதுகின் மேல் பட்சியின் சட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகள் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. அப்போ இதை தொடர்ந்து இந்த பெர்சியாவை தொடர்ந்து வந்தது, அதாவது கிமு 333 அதற்கு பிறகு கிமு 49 வரைக்கும், அதாவது இயேசு பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு முன்பதாக வரைக்கும் யார் ஆண்டு கொண்டிருந்ததுன்னா கிரேக்கம் ஆண்டு கொண்டிருந்தது. கிரேக்கம் உலகை ஆண்டது. அதிலே மிக முக்கியமானவர் உலகை அந்த கிரேக்கு ஆட்சியை ஏற்படுத்தி கொடுத்தவர் யார் என்றா அலெக்சாண்டர். அதை குறித்து நாம் தானியல் புத்தகத்திலே அலெக்சாண்டரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வேறொரு அதிகாரத்துல அது விலாவரியாக அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. சரி, அப்போ அலெக்சாண்டர் இந்தியாவை கூட படையெடுத்து வந்ததாக வரலாற்றிலே நாம் வாசிக்க முடியும். பல்வேறு நாடுகளில் அவர் படையெடுத்து சென்று தன்னுடைய ராஜ்யத்தை பெரிதாக்கி கொண்டதாக நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த மிருகம், நான் 3வதாக சொல்லப்பட்ட மிருகம் கிரேக்கம். அதுல 4 தலைகள் இருந்தது என்று சொல்லப்பட்டார். அலெக்சாண்டருடைய காலத்துக்கு பின்பதாக இதே கிரேக்கம் அங்கே இந்த ராஜ்யம் யாருக்கு என்கின்ற போட்டியின் காரணமாக 4ஆக பிரிந்தது. கிரேக்கம் தான் 4ஆக பிரிந்து 4 பேர்கள் கீழாக வந்தது. சரி, அப்போ இதுதான் 3வது ராஜ்யமாக இருக்கிறது. அதன் பிறகாக கடைசியாக கண்ட ஒரு கொடிய மிருகமாக இங்கே தானியேல் பார்க்கிறார். இந்த மிருகத்தை தான் யோவானும் பார்க்கிறார். இந்த மிருகம் மிக கொடிய மிருகம். இந்த 3 ராஜ்யங்களை விட ரொம்ப கொடூரமான ஒரு மிருகம் ராஜ்யம் எதுவென்றால் ரோம ராஜ்யம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே இதுதான் காணப்பட்டது. கிமு 49 பல ஆண்டுகள் காணப்படுகிறது. அப்போ இந்த ராஜ்யத்தை குறித்து தான் ஒரு கொடூரமான ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதை குறித்து தான் தானியேலும் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சரி, அப்போ ரோம சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்திலே தான் 10 கொம்புகள் இருக்கிறதாக நாம் பார்க்க முடியும். அந்த 10 கொம்புகளுக்கு உள்ளாயிருந்து ஒரு சின்ன கொம்பு முளைத்தெழும்புகிறது. அது பெருமையானவைகளை பேசுகிறது. அப்படி இப்படி எல்லாம் பார்க்க முடியும். பாருங்கள், தானியேல் 7:8 அந்த கொம்புகளை நான் கவனித்துக் கொண்டது இது அவைகளுக்கிடையே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இது அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. அப்போ இந்த ரோம இடத்திலிருந்து வருகிற ஒரு சின்ன கொம்பு இருக்கிறது, அது பெருமையானவைகளை பேசுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க முடியும். மட்டுமல்ல, இந்த கொம்பினுடைய இந்த சின்ன கொம்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த கொம்பு இது இருக்கின்ற காலகட்டத்தில தான் இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இப்பொழுது என்னது ரோம சாம்ராஜ்யமே கிடையாது. ஆனால் இங்க சொல்லப்பட்டதன்படி ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து அதனுடைய இங்கே காரணம் மொத்தமாக சொல்லப்பட்டதே 4 சாம்ராஜ்யங்கள். பாபிலோன் சாம்ராஜ்யம், மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம், அதுக்கு கூட மேதியா கூட உண்டு. 3வது கிரேக்க சாம்ராஜ்யம், அதை தொடர்ந்து ரோம சாம்ராஜ்யம். இந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து தான் அதிலிருந்து ஒரு கொடுமையான அரசன் தோன்றுகிறான். அவன் பெருமையானவைகளை பேசுகிறான். அந்த காலகட்டத்திலே தான் கடவுள் வரப்போகிறார் என்கிறதாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்படி சாத்தியம் என்கிறது நான் பின்பதாக சொல்லுகிறேன். அதுக்கு முன்பாக இந்த காலகட்டத்திலே இந்த ரோம சாம்ராஜ்யம் என்கிறது இங்க வேதாகமத்தின் அடிப்படையிலே ஒரு நீண்ட சாம்ராஜ்யமாகவும் கொடுமையான சாம்ராஜ்யமாகவும் உள்ளது. இந்த காலகட்டத்திலே தான் என்ன வருகிறது, கடவுள் வீற்றிருக்கிறார் சிங்காசனத்திலே, நீண்ட ஆயுசுள்ளவர் என்கிறதை போல இங்கே தானியேலுக்கு காண்பிக்கப்படுகிறது. காரணம், கடவுள் எப்படிப்பட்டவர் என்கிறதை நேரடியாக காண்பிக்கப்படவில்லை, மாறாக நீண்ட ஆயுசுள்ளவரை போல கடவுளை கோப்பாக காண்பிக்கப்படுகிறது. அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்பஞ்சாக இருக்கிறது. 1000 பேர்கள் கோடி பேர்கள் அவருக்கு முன்பாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அல்லவா. இப்போ இந்த காலகட்டத்திலே தான் என்னது, மனுஷகுமாரனுக்கு சாயலுக்கு ஒப்பான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அப்போ இங்க இது யாரை குறிக்கும்? இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக
ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்டது, தானியேல் எழுதினது. அப்ப அவர் எழுதுகிறார், மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் சாயலான ஒப்பர் ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். முதலே பிதாவிடத்தில் இருக்கு, நீண்ட ஆயுசுள்ளவர் என்று சொல்வது பிதாவை குறிக்கும். சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் என்றால் அரசாங்கம். அவருடைய அரசாங்கம் நீங்காத நித்திய அரசாங்கமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். அப்போ இவர் வரும்போதுதான் என்ன செய்யப்படுகிறது, அந்த சின்ன கொம்பு பெருமையானவைகளை பேசின அந்த சின்ன கொம்பு கொலை செய்யப்பட்டதாகவும் அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதாகவும் பார்க்க முடியும். இதை கொடுத்த விளக்கத்திலே கூட இங்கே தானியலுக்கு சொல்லப்படுவது, தானியல் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டமாகும். இந்த கொம்பு பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவைகளை மேற்கொண்டது என்று கண்டேன். அப்போ அதாவது கடவுளுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வருமட்டாகவும் பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வது என்பது இயேசு கிறிஸ்து இங்கே பூமியிலே வந்து அவர் தன்னுடையவர்களை எடுத்துக்கொண்டு இந்த அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்த காலம் வருமட்டாகவும் இந்த சின்ன கொம்பு என்று சொல்லப்படுவது இந்த சாம்ராஜ்யத்தில் இருந்து எழும்புகிற கடைசி அரசன், ஒட்டுமொத்த உலகத்தையும் கொடுமையாக ஆளப்போகிற ஒருவன். அவன் எனது பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி, கடவுளுடைய பிள்ளைகளோட யுத்தம் பண்ணி அவர்களை கொல்வதற்கு என்னது அதிகாரம் உள்ளவன் மேற்கொண்டது என்று இங்கே தானியேலுக்கே காண்பிக்கப்படுகிறது. அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாகும். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து நொறுக்கி போடும். 4ஆம் ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்கள். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழுப்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கலும் வேறாக இருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலம். ஒரு காலம் என்றால் 1 வருடம், காலங்கள் என்று சொன்னால் 2 வருடம், அரை காலம் என்றால் அரை வருடம். அப்ப எத்தனை? 1, 2, அரை, 3.5 வருடம். அவன் அரை காலமும் செல்லுமட்டும் அவன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஒட்டுமொத்த உலகமும் அவன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அவன் தனக்கு இஷ்டமானபடி சட்டங்கள் திட்டங்களை மாற்றி அமைப்பான். கால நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறவனாக காணப்படுவான். 3 ஆண்டுகள் அவன் யாரை வேண்டுமானால் என்ன வேண்டுமானால் செய்யும்படியாக ஒட்டுமொத்த அதிகாரம் படைத்தவனாக இருக்கிறான். இவன் யார்? இந்த கடைசி ராஜ்யமாகிய இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் எழும்புகிற கடைசி அரசன், கடைசி ஆட்சி. ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும். அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். வானத்தின் கீழங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ அவன் 3 ஆண்டுகாலம் அப்படி செய்தாலும், எல்லாரையும் ஜெயிக்கிறவனாக இருந்தாலும், அதன் பின்பதாக அவனுடைய ஆளுகை அழிக்கப்பட்டு பரிசுத்தவான்களுக்கு அந்த ஆளுகை கொடுக்கப்படும். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றார். இதுதான் தானியேலுக்கு காண்பிக்கப்பட்ட தரிசனத்துடைய விளக்கமாக அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த காரியத்தை தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானுக்கும் காட்டிக் கொடுக்கப்படுகிறது. யோவானுக்கு எல்லாம் அந்த எல்லா ராஜ்யங்களையும் காண்பிக்காமல் 4 ராஜ்யங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த 4 ராஜ்யங்களையும் காண்பிக்கவில்லை. காரணம் அந்த அதுல 3 ராஜ்யங்கள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக அவனுடைய காலகட்டம் முடிந்து விட்டது. கடைசியாக யோவான் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இருந்தது ரோம ராஜ்யம். ரோம ராஜ்யத்திலிருந்து உள்ள காரியத்தை தான் யோவானுக்கும் காண்பிக்கப்படுது. அப்போ இங்க ஒரு கேள்வி, ரோம ராஜ்யம் கிட்டத்தட்ட கிபி 4ஆம் நூற்றாண்டு கட்டத்தில எல்லாம் கிட்டத்தட்ட அவர்களை சண்டை போட்டு முடித்து கொண்டார்கள். அதன் பிறகாக அவர்களுடைய இதை கிடையாது. அதன் பிறகு பல்வேறு உலகம் கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் போப்புக்கு கீழாகத்தான் பெரும்பாலும் கண்ட்ரோல் இருந்தது. அதன் பிறகு
இஸ்லாமியர்கள் ஆதிக்கம் செலுத்தினார்கள். பல்வேறு விதமான இருந்தது. அதன் பிறகு ரீசெண்டாக இங்கிலாந்து உலகை ஆளுகை செய்கிறவர்களாக இருந்தது. அப்படி இருக்க ரோம சாம்ராஜ்யம் இன்றைக்கு கிடையாது. அப்படி இருக்க ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்துதான் அந்த கடைசி அந்த பெருமையானவைகளை பேசக்கூடிய அந்த சின்ன கொம்பு எழும்பும். அந்த சின்ன கொம்பு என்று எழும்புவது என்பது இன்னைக்கு அந்தி கிறிஸ்து என்று நாம் சொல்லப்படுகிற அந்த மிருகம் என்று சொல்லப்படுகிறதே தான் இந்த சின்ன கொம்பு கடைசி ராஜா என்று சொல்லுவோம். அப்ப அது எழும்பும் என்று சொல்வது எப்படி ஏற்கும்படியாக இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். காரணம் இன்றைக்கு என்ன இல்லை, ரோம சாம்ராஜ்யம். சரி, அதனுடைய விளக்கத்துக்கு மறுபடியும் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்து படிக்கும்போது கொஞ்சம் அதனுடைய விளக்கத்தை நான் சொல்லுவேன். இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13. ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தது. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தது. அப்போ இதுதான் எது ரோம சாம்ராஜ்யம். இப்ப அந்த நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தது. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அப்போ இங்கே இவர் யோவான் பார்க்கிறது எந்த ராஜ்யம்? ரோம சாம்ராஜ்யம். ரோம சாம்ராஜ்யம் ஏன் மற்ற சாம்ராஜ்யங்களை குறித்து பார்க்கவில்லை என்றால் மற்ற சாம்ராஜ்யங்கள் யோவான் வருவதற்கு முன்பாக முடிந்து போயிற்று. சரி, இங்க யோவான் பார்க்கிறது ரோம சாம்ராஜ்யத்தின் ஒட்டுமொத்த காலகட்டத்தை பார்க்கவில்லை. மாறாக அந்த சாம்ராஜ்யத்திலே தோன்றுகிற கடைசி 3 ஆண்டுகள் ஆளுகை செய்ய போறான் அல்லவா, அவனை குறித்து மட்டும் பார்க்க அந்த கடைசி காலகட்டத்தை பார்க்க. இந்த மிருகத்தை இந்த கடைசி ரோம சாம்ராஜ்யத்தை ஒரு மிருகமாக பார்க்கிறது அல்லவா, அதுல ஒரு பிரச்சனை காணப்படுகிறது. என்ன? 3ஆம் வசனம். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அதை மிருகத்தை பின்பற்றி. அப்போ அந்த மிருகம் இவ்வளவு பயங்கரமான மிருகமாக இருந்தாலும் அதுல மிருகம் தலைகள் ஒன்று சாவுக்கு ஏதுவாக காயம்பட்டிருந்தது என்று சொல்லி பார்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ரோம சாம்ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக கிமு 49 இருந்து ஆரம்பித்து தொடர்ந்து கொண்டே வந்தது. அதன் பின்பதாக வேறு எந்த சாம்ராஜ்யம் எழும்பவில்லை. ரோமர்களை அழித்து வேறொரு நாடு ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆண்டது என்கின்ற அளவிற்கு எழும்பவில்லை. அதே ரோம சாம்ராஜ்யம் தான் மருவி வேறு விதங்களிலே வேறு சாம்ராஜ்ய வடிவிலே காணப்பட்டது. ரோம சாம்ராஜ்யம் முடிவுக்கு வர போகிற போது ரோம சாம்ராஜ்யம் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது என்று சொன்னால் போப்புமார்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த மதத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளாக வந்தது. நீண்ட காலம் அவர்கள் தான் ஆளுகை செய்கிறவர்களாக ராஜா போல இருந்தார். டம்மி ராஜாக்கள் இருப்பார்கள். இவர்கள் தான் டிசிஷன் எடுக்கிறவர்களாக காணப்படுவார். அதன் பிறகு அவர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் எழும்பினாலும் இவர்கள் தான் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் வெஸ்டர்ன் என்று சொன்னாலே உலகத்தை ஆளுகிறவர்கள் என்று சொன்னால் யார் தான்? கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயர் தான் இருக்கு. அதனுடைய நீட்சியாகத்தான் இப்ப இங்கிலாந்தே ஆகட்டும், அது எல்லாமே அந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு நீட்சி தான். பெயர் ரோமர் என்கின்ற அந்த பெயர் மருவி இருந்தாலும் அந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு வேறு வேறு வடிவங்கள்ல தான் அந்த ஆட்சி இருக்குமே தவிர இன்றைக்கு இங்கிலாந்து இருந்தது ஒரு காலகட்டத்தில். இன்றைக்கு எந்த நாடு இருக்கிறது என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். இந்த உலகத்தையே மறைமுகமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருப்பது யார்? யுஎஸ்ஏ, அமெரிக்கா. சமீபத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்தது. அதுல ட்ரம்ப் சீட்டு போடுகிறார். நான் சொல்லிதான் போர் நிறுத்தினாங்க. ஓப்பனாக அதாவது எனக்கு கீழே தான் இவங்க இருக்கிறாங்க, நான் தலையிட்டதுனால்தான் இவங்க என்னது போரை நிறுத்தினாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார். இது எல்லாமே அதே ரோம சாம்ராஜ்யத்தினுடைய நீட்சி தான். ஆனா ரோம சாம்ராஜ்யம் என்கின்ற அந்த பெயர் வேண்டுமானால் இல்லாம இருக்காது. அதைத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மிருகம் தன்னுடைய தலை சாகிற அளவுக்கு காயம்பட்டிருக்கிறது. அதாவது பார்ப்பதற்கு ஒன்றுமே அந்த மிருகமே இல்லாதது போன்ற ஒரு சூழ்நிலை, காயம்பட்டு கிடக்கிறது. ஆனால் அது மறுபடியும் உயிர் தழுவதை போல இந்த கடைசி காலகட்டத்திலே பெருசாக எழும்பும். அந்த மிருகத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். ஐயடா, இவ்வளவு நாட்கள் இல்லாமல் இருந்தது மறுபடி திடீரென்று உலகத்தை ஆளக்கூடியதாக எழும்பி விட்டது.
சாவுக்கு ஏதுவாக காயம் பெற்றிருக்க கண்டேன் என்று யோவானுக்கு காண்பிக்கப்படுகிறது அல்லவா? அப்போ சாகக்கூடிய நிலவில அடிபட்டவர்களாய் ஒதுங்கி கிடக்கிறது. அப்போ இது கடைசி அந்த 3 ஆண்டு காலகட்டத்தில் வரும்போது அது மறுபடியும் முழு பலத்தோடு உயிர் பெற்று எழும்பக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. காரணம், இந்த உலகத்தை ஒரு காலத்திலே ரோமர்கள் ஒட்டுமொத்தமாக ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதை போல ஒருவேளை பெயர் ரோம் என்று இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம். ஆனால் அந்த ரோமர்களுடைய அந்த வடிவம் தான் இன்னைக்கு ரோம் கத்தோலிக்கம் என்று சொல்லும் போது கூட என்னது ரோமன் கத்தோலிக்கம் என்று தான் சொல்லுகிறோம். மறைமுகமாக ஏதோ ஒரு விதத்துல அந்த ரோம ஆட்சியினுடைய நீட்சி தான் இன்றைய வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது உலக. சரி, அப்போ அந்த மிருகம் அதிலிருந்து ஒரு கடைசியாக ஒருத்தர் எழும்புவான். அவன்தான் அந்தி கிறிஸ்து அல்லது மிருகம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை குறித்து இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மிருகத்துக்கு வலு சர்ப்பம் என்று சொல்லும் போது போன வாரத்திலே பார்த்தோம், சாத்தானை குறிக்கிறதாக இருக்கிறது. சாத்தான் முழு தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இந்த சாத்தான் இந்த கடைசி இந்த உலகத்தை ஆளப்போகிற கடைசி ராஜாவுக்கு முழு பலத்தை கொடுக்கிறது, தன்னுடைய சிங்காசனத்தை கொடுக்கிறது, மிகுந்த அதிகாரத்தை கொடுக்கிறது. அப்போ அதிகாரம் கொடுப்பது யார்? கடவுளிடத்திலிருந்து வரப்படுவதில்லை, சாத்தான் இடத்திலிருந்து கொடுக்கப்படுது. 4ஆம் வசனம், அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தில் சாத்தானை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். அப்போ சாத்தானிடத்திலிருந்து ஒரு பெரிய பவர், உலகத்தை ஆளக்கூடிய ஒரு பவர் ஒருவருக்கு வருகிறது. இப்போ மக்கள் எல்லாரும் அன்றைக்கு சாத்தானை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சாத்தான் என்று சொல்லும் போது சாத்தான் என்று நேரடியாக பெயர் கூறி வணங்காவிட்டாலும், இயேசு கிறிஸ்து என்று பெயர் வைத்தாலும் கூட அது வணங்குகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உதாரணத்திற்கு, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை வணங்குகிறோம் என்கின்ற பெயரிலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை வணங்கவில்லை. அவர்கள் தங்களுடைய இஷ்டத்துக்கு ஏதுவாக இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு உருவத்தை, இயேசு கிறிஸ்து என்கின்ற பெயரிலே ஒன்றை கற்பித்து வைத்திருக்கிறார், அதைத்தான் வணங்குகிறார். ஆகவே இன்னும் ஒரு உதாரணம் பழைய ஏற்பாட்டிலிருந்து சொல்லப்பட வேண்டும் என்றால், மோசே மலையின் மேலாக கடவுளிடத்திலே போகும் கட்டளைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக போன போது கீழே ஜனங்கள் எல்லாம் அந்த ஆரோனிடத்தில் கேட்கிறார்கள், மோசேக்கு என்ன சம்பவித்தது என்று தெரியாது, ஆகவே எங்களுக்கு முன்பாக செல்வதற்கு கடவுளை உண்டாக்கி தாரும் என்று சொல்லும் போது அவன் காதணிகளை எல்லாவற்றையும் நெருப்பிலே போட்டு ஒரு பொன் கண்டுக்குட்டியை உருவாக்கி வைத்து விட்டு சொல்லுகிறான், இதுதான் கர்த்தருக்கு நாளைக்கு பண்டிகை என்று தான் சொல்லுங்க. அங்கே கர்த்தருக்கு பண்டிகை என்று தான் சொல்லுகிறான். ஆனால் செய்து வைத்தது யார்? செய்து வைத்தது என்ன? கன்றுக்குட்டியை வணங்கி விட்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடினோம் என்று சொன்னார்கள். அதே போல சாத்தானை வணங்கினார்கள் என்று சொன்னால் நாங்கள் சாத்தானைத்தான் வணங்குகிறோம் என்று பெயர் அப்படி சாத்தானுக்கு தான் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்து அல்லது வேறு ஏதோ ஒரு பெயரை சொன்னாலும் அவர்கள் உள்ளுக்குள்ளாக அல்லது எதை நினைத்து அப்படி சொல்லுகிறார்கள் என்பதுதான் இங்கே முக்கியம். மிருகத்தை வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. நாம் ஏற்கனவே தானியேல் புத்தகத்திலே கூட இதை குறித்து பார்த்தோம். அந்த கடைசியிலே எழும்புகிற அந்த சின்ன கொம்பு பெருமையானவைகளை பேசக்கூடிய இது இருந்தது என்று சொல்லி. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 42 மாதம் என்றால் 3 வருடம். அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ பரிசுத்தவான்கள் கிறிஸ்தவர்களை ஜெயிக்கும்படியாக, அவர்களை கொல்லும்படியாக, அவர்களை அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ கிறிஸ்தவர்களை எப்படி கொல்ல முடியும் என்றெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. அதற்கு அதிகாரம் இருக்கிறது, கடவுள் அனுமதிக்கிறார் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எந்த பாஷை பேசுகிறவர்கள் எந்த நாட்டு மக்களானாலும் அவைகள் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு இந்த மிருகத்திற்கு மிருகம் என்றால் கடைசி சர்வாதிகாரி,
அப்போ இந்த மிருகத்தை யாரெல்லாம் எல்லாரும் வணங்குவார்கள் என்று சொல்லி பார்த்தோம் அல்லவா? யார் வணங்குவார்கள் என்று சொன்னால் 8ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட உலக ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார். அதாவது யாருடைய பெயர்கள் எல்லாம் உலக தோற்றம் முதலே ஜீவ புஸ்தகத்தில் இல்லையோ அவர்கள் வணங்குவார். அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஜீவ புஸ்தகத்திலே ஒரு காலத்தில் பெயர் எழுதப்பட்டது, அவர்கள் எப்பொழுது இதை வணங்கினார்களோ அப்பொழுது அது கிறுக்கப்பட்டது என்று பொருள் அல்ல. அதாவது அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களும் இதை வணங்கினால் ரட்சிப்பை இழந்து போவார்கள் என்று சொல்லவில்லை. மாறாக உலக தோற்றம் முதலே ஒரு காலம் யாருடைய பெயர்கள் எல்லாம் எழுதவே படவில்லையோ அவர்கள் தான் வணங்குவார்கள். ஒருவேளை யாருடைய பெயர்கள் அதில் எழுதப்பட்டதோ அவர்கள் வணங்க மாட்டார்கள், அவர்களுடைய பெயர்கள் கிறுக்கவும் படாது. புரிந்து கொள்ள வேண்டும் வாக்கியத்தினுடைய அர்த்தம். உலக தோற்றம் முதல் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராதவர்கள், எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள், ரட்சிக்கப்படாத, உலக தோற்றம் முதல் ஒரு காலம் ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த மிருகத்தை வணங்குவார்கள். ஓகே, இப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு காலம் அந்த மிருகத்தை வணங்க வாய்ப்பே இல்லை. அவர்கள் எவ்வளவுதான் கொலை பண்ணாலும் உபத்திரவம் கொடுத்தாலும் கிறிஸ்தவர்களை ஜெயிக்கிறதற்கு அதிகாரமே பெற்றிருந்தாலும் கிறிஸ்தவர்கள், அதாவது உண்மையான கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த மிருகத்தை வணங்க மாட்டார்கள். இது கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிறது. காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். இப்போ காது யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் கேட்கட்டும். கிறிஸ்தவர், உண்மையான கிறிஸ்தவர்கள் அதை வணங்க மாட்டார்கள். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள், அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் அதை வணங்க மாட்டார்கள். ஒருவன் வணங்குகிறான் என்று சொன்னால் அவன் ரட்சிக்கப்படவில்லை என்று பொருள். அதன் ரட்சிக்கப்படாத எல்லாருமே வணங்குவார்கள். கிறிஸ்தவர்கள் என்ற பெயர்ல இருக்கிறவர்களானாலும் இல்லாதவர்களானாலும் யாரெல்லாம் ரட்சிக்கப்படவில்லை எல்லாரும் அதை வணங்குவார்கள். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். அப்போ இது இங்க ஒரு வார்த்தை சொல்ல, சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். அப்போ சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் யார்? ஒரு அதிகாரம் பெற்றவன் தான் இன்னொரு மனிதனை சிறைப்படுத்த முடியும். ஒரு அரசாங்கம் இன்னொரு யாரை வேண்டுமானாலும் சிறையில போட முடியும். பட்டயத்தினால் கொல்லுகிறவன் யார்? அவன் தான் பட்டயத்தினால் கொல்லுகிற அதிகாரம் உள்ளவன் இன்னொரு மனிதனை பட்டயத்தினால் கொல்ல முடியும். இப்போ இங்கே சொல்லப்படுகிறது சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன். இப்போ மற்றவர்களை சிறைப்படுத்த அதிகாரம் உள்ளவன், அப்படி அவன் பெரிய பெரிய அதிகாரி, அப்படிதான். மற்றவர்களை பட்டயத்தால் கொல்லுவதற்கு அதிகாரம் உள்ளவன். இப்போ அவர்களே இந்த ஆட்சி, இந்த கடைசி சர்வாதிகாரி ஆட்சி முன்பாக சிறைப்பட்டு போகிறவர்களாகவும் அவனால் கொல்லப்படுகிறவர்களாக இருப்பார்கள். அப்போ அவருடைய பவர் என்றது இந்த உலகத்திலே ஏற்கனவே இருக்கிற ராஜாக்கள் என்கிறவர்களை காட்டிலும் பெரியது என்கிறதை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்திலே தான் இப்படிப்பட்ட சர்வாதிகாரி இருந்தாலும் பரிசுத்தவான்களுடைய கடவுள் கொடுக்கிற பொறுமை இதிலே விளங்கும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். யார் பரிசுத்தவான்கள் என்கிறது, உண்மையை ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பது இந்த இதிலே வெளியே வரும், விளங்கும். அவர்களை ஆண்டவர் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கும்படியாக அவர்களை என்ன செய்வார்? நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். இப்போ இதுதான் என்னது? அந்த பூமியில எழும்புகிற அந்த கடைசி ராஜாவாக இருக்கிறது. தானியேல் கண்ட மிருகம் இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவானும் பார்க்கிறவராக இருக்கிறார். இதை குறித்துதான் தெசலோனிக்கர் புஸ்தகத்திலே பவுல் கூட எழுதி வைத்திருக்கிறார், இந்த மிருகம் எப்படி எல்லாம் செயல்படும் என்று சொல்லி. இதே காரியம் தான் இங்கே யோவானுக்கு வெளிப்பட்டதாகட்டும், அங்கே தானியலுக்கு வெளிப்பட்ட காரியங்களாகட்டும், இதே காரியத்தை தான் பவுலுக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பவுல் என்ன சொல்லுகிறார்? 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 3ஆம் வசனத்திலிருந்து படிக்கணும். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் பார்க்காதபடிக்கு எச்சரிக்கையார், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவி மனுஷன், இங்கே அந்த கிறிஸ்து என்று சொல்லப்படுற மிருகம் என்று சொல்லப்படுகிற, அல்லது அந்த சின்ன கொம்பு என்று சொல்லப்படுகிற அந்த கடைசி சர்வாதிகாரி என்று சொல்லப்படுகிற அவனுக்கு பவுல் கொடுத்திருக்கிற பெயர் என்ன? கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் என்று சொல்லி, அந்த பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய கடவுள் வரமாட்டார் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அந்த பாவ மனுஷன், அதாவது அந்த அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பான்? அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்று சொல்லி அவன் சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை 9ஆம் வசனம்,
சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் என்று சொல்லப்படுது. இங்கேயும் பவுலும் சொல்லுகிறார், யார் இவைகளை பின்பற்றுவார்கள் என்றால் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை, ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படியாகும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் தண்டனைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இங்கேயும் பவுல் தெளிவாக சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்டவர்கள் யாருமே என்னது, அவர்கள் கொல்லப்பட்டாலுமே, அந்த மிருகத்தால் கொல்லப்படக்கூடிய சூழல் வந்தாலும் அவர்கள் அந்த மிருகத்துக்கு உட்பட மாட்டார்கள், இந்த மிருகத்தை வணங்க மாட்டார்கள், அதனுடைய பொய் போதகத்தை அவர்களுடைய எவ்வளவுதான் அற்புதம் செய்தாலும் அதிலே விழுந்து போக மாட்டார்கள் என்று சொல்லி இங்க பவுலும் உத்தரவாதம். யோவானுக்கும் கடவுள் உத்தரவாதம் கொடுக்கிறார், அவர்கள் எவ்வளவுதான் அதிகாரம் கொடுத்திருந்தாலும் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற ஒருவன் அதை வணங்க மாட்டான் என்று சொல்லி உத்தரவாதம் கொடுக்கிறார். இங்க பவுலும் அதே விதமான உத்தரவாதம் கொடுக்கிறார். அப்ப அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாக இருக்கிறான். உண்மையான கடவுளுக்கு எதிராக மட்டுமல்ல, தேவன் இந்த பூமியிலே தேவன் எனப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கும் அவைகளுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறான் இருக்கிறார். இந்துக்கள் சில கடவுள்கள் என்று சொல்லி சிலரை வைத்திருப்பார்கள். தேவன் எனப்படுவது அது தேவன் அல்ல, தேவன் எனப்படுவது. அல்லது இஸ்லாமியர்கள் தங்களுக்கு என்று ஒரு காரியத்தை வைத்திருப்பார். ஒவ்வொரு பல்வேறு மதங்கள் பல்வேறு கடவுள்களை வைத்திருக்கிறார். அவைகளுக்கு மேலாக நான் தான் பெரியவன் என்று காண்பிக்கிறவனாக இருப்பான். இப்ப எங்கெல்லாம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி இருக்கிறதோ அவைகளில் எல்லாம் நான் தான் வணங்கப்பட வேண்டும் என்கிறவனாக காணப்படுவார். கிறிஸ்தவத்திலே தேவாலயம் என்று சொல்லப்படுவது சபை. சபைகளை ஆட்கொள்ளுகிறவனாக, கிறிஸ்தவ சபைகள் கூட, கிறிஸ்தவர்கள் கூடுகிற கூட்டத்திலே கூட அவனை மகிமைப்படுத்த விதத்திலே அவன் ஆளுகை செய்கிறவனாக காணப்படுவான். தப்புகிறவர்கள், உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டுமே அதிலிருந்து தப்புகிறவர்களாக இருப்பார்கள். மறுபடியும் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இப்பொழுது இங்க அந்த பெரிய மிருகத்தை குறித்து பார்த்தோம். அந்த மிருகம் தனியாக செயல்படுவது இல்லை. இது தனக்கு சர்வாதிகாரம் இருக்கிறது. அந்த சர்வாதிகார பவரை யார் கொடுத்தது? சாத்தான் கொடுத்தது. போய் இது சர்வாதிகாரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சர்வாதிகாரிக்கு பக்கபலமாக இன்னொருத்தர் இருக்கிறார், அந்த கள்ளத்திற்கு தரிசி என்று சொல்லி. அதை குறித்துதான் இங்கே யோவான் மறுபடியும் சொல்லுகிறார். 11ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 13:11. வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கட்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருந்தது, 2 கொம்புகளை உடையா இருந்தது, வலுசர்ப்பத்தை போல பேசினப்போ இன்னொரு மிருகம் இருக்கிறது. ஆனா அது பார்ப்பதற்கு எப்படி இருக்குது? ஆட்டுக்குட்டியை போல இருக்குது. ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக சொல்லப்பட்ட ஒரு, அப்ப இயேசு கிறிஸ்துவை போல அது தோற்றமளிக்கிறது என்று சொன்னா நய வஞ்சகமான பேச்சு. மக்கள் இந்த மிருகத்தை பார்க்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? எப்படி நினைப்பார்கள்? சர்வாதிகாரி என்று நினைப்பார்கள். அப்போ இந்த மிருகத்தை பார்க்கிறவர்கள் எவ்வளவு அன்புள்ளவர் என்று சொல்லி, மனதுருக்கம் உள்ளவர், அன்பின் அப்போஸ்தலர் என்றெல்லாம் பார்ப்பார்கள். இந்த மிருகம் ஆட்டுக்குட்டியாக வெளிப்படுகிறது. ஆனால் அதனுடைய பேச்சு எப்படி இருக்கும்? நயவஞ்சகம். அதுக்குள்ளிருந்து செயல்படுவது யார்? சாத்தான். அதிலே எழுதப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருக்கிறது, ஆனால் வலு சர்ப்பத்தை போல பேசினது. தந்திரமாக எப்படி ஏவாளிடத்தில் ஏமாற்றுவதற்கு பேசினதோ அதே போல பேசினது. பார்ப்பதற்கு தான் நாடு வெளியிலே, உள்ளுக்குள்ளாக இருப்பது யார் தான்? சர்ப்பம், சாத்தான். இப்ப இது என்ன செய்கிறது என்று சொன்னால், இது இந்த மிருகம் இருக்கிறது அல்லவா, மிருகத்திடத்திலே மிருகம் 2 விதங்களிலே செயல்படுகிறது. ஒன்று, எல்லாரையும் ஜெயிப்பதற்காக அந்த சர்வாதிகாரத்தை பயன்படுத்துகிறது. இன்னொன்று, வஞ்சிக்கிறது. நான் தான் கடவுள், தன்னைத்தான் கடவுள் என்று சொல்லி காண்பிக்கிறது அல்லவா. அப்போ அது பயத்து நிமித்தம் அநேகரை அப்படி செய்கிறது. இன்னொரு விஷயம், அற்புதங்களின் அடிப்படையிலே செய்கிறது. அப்ப அந்த அற்புதங்களை இந்த அந்தி கிறிஸ்து நேரடியாக செய்யவில்லை. சாத்தானுடைய வருகை சகல அடையாளங்கள் இருக்குன்னு சொல்லுறா. 2 பார்ட், ஒன்று சர்வாதிகாரம், இன்னொன்று வஞ்சிக்கிறது. இந்த வஞ்சிக்கிற பார்ட்டை செய்வதற்கு தான் ஒரு ஊழியக்காரன் என்கின்ற பெயர்ல, அல்லது அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி என்கின்ற பெயரை உடைய ஒரு கள்ள தீர்க்கதரிசியை இங்க சர்வாதிகாரி பக்கத்திலே வைத்திருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே அநேக தீர்க்கதரிசிகள் என்கிறவர்கள் உண்டு அல்லவா. இப்போ அவர்கள் அற்புதம் செய்யாமலேயே இவ்வளவு மக்கள் கூடுகிறார்கள் என்று சொன்னால், இப்போ இந்த பெரிய அடையாளங்கள் செய்யத்தக்கதாக அற்புதம் செய்யக்கூடிய ஒரு சக்தியோடு இதே போன்ற ஒரு கள்ளத்திற்கு தரிசி இருந்தால், மோகன் சிலாசரஸ் என்கின்ற கள்ளத்திற்கத்தையே வைத்துக் கொள்ளும். மோகன் சிலாசர் அற்புதம் செய்யாமல் சும்மா நாடகம் போடுகிறார், அற்புதம் செய்தது போல பாவலா காட்டுகிறார். அதற்கே எவ்வளவு மக்கள் கூடுகிறார்கள் என்று சொன்னால், ஒருவேளை இவர் உண்மையிலேயே வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்குவது போன்ற ஒரு அற்புதம் செய்தால்,
இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் இவர் என்ன சொன்னாலும் கேட்பார்கள். இப்ப இன்றைக்கு ஒருவேளை நான் இன்றைக்கு தம்பனையிலுக்குள்ள ட்ரம்ப் படம் போட்டிருந்தேன். ட்ரம்ப் அதனுடைய பொருள் ட்ரம்ப் அந்தி கிறிஸ்து என்று அல்ல, ஒரு உதாரணத்திற்காக சொல்வதற்காக தான் நான் அந்த காட்சியை போட்டேன். அப்போ காரணம் இந்த ட்ரம்ப் சமீபத்திலே அடுத்த போப்பு நான் தான் என்று சொல்லி கிண்டலாக தன்னுடைய ஏஐ போன்ற ஒரு படத்தை போட்டு விட்டார். இப்போ உதாரணத்திற்கு என்னது, இன்றைக்கு ட்ரம்ப் அதை உண்மையிலே நடத்தி காட்ட முடியும், கூட வேண்டுமானால் நடத்தி காட்ட முடியும். அந்த அளவுக்கு பவர் இன்றைக்கு ட்ரம்புக்கு இருக்கிறது, பணபலம் எல்லா பலமும் இருக்குது. ட்ரம்ப் சில கோமாளி வித்தைகள் எல்லாம் காட்டுகிறல்ல, யாராவது ஏதாவது கண்டிக்க முடிகிறதா? இல்லை. காரணம் அந்த அளவுக்கு என்ன இருக்கிறது, அது செல்வாக்கு இருக்கிறது. ஆகவே அந்த ஒரு உதாரணத்துக்கு தான் அதை போட்டேன். அதுக்காக உண்மையிலேயே அவர்தான் அந்தி கிறிஸ்து என்று சொல்வதற்காக. அதே போல ஒருவர் இன்னும் பூச்சல் இதை விட பலமான அதிகாரத்தை பெற்று அவர் நான் தான் போப்பு என்று சொல்லி உட்கார்ந்தால் என்ன செய்வீர்கள்? நான் தான் போப்பு, என்னை வணங்குங்கள் என்று சொன்ன ஒரு எல்லா என்னது என்னை வணங்கினால் நான் எல்லா சலுகையும் பெறுகிறேன், அல்லது எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் மிரட்டுவேன், கொலை செய்வேன் என்று சொல்லி சொன்னால் பலவர் பயந்து செய்வீர்கள். இன்னும் அப்படியும் செய்யாதவர்கள், அந்த பயத்துக்கு உட்படாதவர்கள் என்ன செய்வார்கள்? கூடவே பக்கத்திலே இப்ப மோகன் லாசரஸ் போன்ற ஒருத்தரை வைத்துக்கொண்டு அற்புதங்களை எல்லாம் செய்து காண்பித்து ஒன்றைக்கு ஒரு பேச்சுக்கு சொல்லுங்க. 2019 மோகன் சொன்னார், கடவுளுடைய சித்தம் என்ன தெரியுமா? ட்ரம்ப் தான் அடுத்த அதிபராக வர வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய சித்தம் என்று சொன்னார். மக்கள் எல்லாம் நம்பினார்கள். அது நடக்கவில்லை, வேறு விஷயம். அப்போ அதே போல இவ்வளவுக்கும் மோகன் சிக்கு என்னது, எந்த அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை கிடையாது. அப்படிப்பட்டவர் சொன்னாலே அதையெல்லாம் கேட்டு அவருக்கு பேச்சை கேட்கிறார்கள். அப்போ மோகன் சிலாசரஸ் போன்றவர்கள் அதை ட்ரம்ப் என்று உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அப்போ ட்ரம்ப் தான் நந்தி கிறிஸ்து என்று நான் சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது எப்போ நடக்கும் எது நடக்கும் நமக்கு தெரியாது. அது பக்கத்துல நின்று இந்த மோகன் சிலாசரஸ் வேண்டவர்கள் பெரிய அற்புதங்களை எல்லாம் பெரிய பெரிய மிராக்கள் எல்லாம் செய்து பாருங்கள், இந்த ட்ரம்ப் தான் நம்மை காப்பாற்ற வந்த கடவுள், இவருடைய பேச்சுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலகமே அடிபணி. காரணம் அந்த கள்ளத்திற்கு தரிசி என்கிறவர்கள் எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்கிறார்களாம். பாருங்கள் 13 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 13:13. மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடக்குது. வானத்திலிருந்து அக்கினியை இறங்கத்தக்கதாக அந்த அளவுக்கு பெரிய அற்புதங்கள். சின்ன எனக்கு காய்ச்சல் சுகமாச்சு, கட்டு சுகமாச்சு, அப்படி மேடையில சும்மா சாட்சி சொல்ல வைக்கிறது இல்லை, உண்மையில பார்க்கத்தக்க விதத்துல பெரிய அற்புதங்களை செய்தது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கத்தக்க அற்புதம்னா அப்போ அதுவே அந்த அளவுக்கு செய்ய முடியும்னா என்னெல்லாம் செய்ய முடியும் பாருங்க. அப்போ இதுதான் என்ன செய்யறது. 12ஆம் வசனம், அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பது, சாவுக்கு எதுவான காயமாற சுஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. இந்த அற்புதங்களை எல்லாம் செய்து என்ன சொல்லுது மக்களே, இந்த இவர் தான் இந்த அதிபர் தான் நம்மை காப்பாற்ற வந்தவர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா இந்த கள்ளத்திற்கு தரிசி என்னது ஏகப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்கிறவராக இருக்கிறார். இப்போ இவர் சொன்னா நம்ம கேட்கலாம் என்கின்ற ஒரு இது இருக்கு, அப்படிதானே? மிருகத்தின் முன்பதாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், 2 விதத்திலே மக்களை தனக்கு கீழாக கொண்டு வருகிறது. 1 பயமுறுத்த அடக்குமுறை சர்வாதிகாரம், 2 இந்த கள்ளத்திற்கு வஞ்சகம், மோசம் போக்குகிறது. மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த அந்த மிருகம், அதாவது இவ்வளவு நாட்கள் இல்லாமல் இருந்த அந்த ராஜா திடீரென்று எழும்பி வருகிற ஒரு ராஜ்யம், உலகை ஆளக்கூடிய ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று சொல்லிட்டு, மேலும் அந்த சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யும்படியாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த கள்ளத்திற்கு தரிசியாக என்னது ஐடியா கொடுக்கிறான். மிருகத்துக்கு என்னது ஒரு சொரூபம் செய்ய வேண்டும், ஒரு உருவத்தை உண்டாக்க வேண்டும். அந்த மிருகம் அந்த உருவம் பேசத்தக்க விதத்திலே அதற்கு என்னது வல்லமை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதெல்லாம் செய்யுது. அப்போ இன்னைக்கு அதெல்லாம் ஒரு யோவான் இதை எழுதும் போது இதெல்லாம் பாசிபிளா இல்லை. இன்னைக்கு இதெல்லாம் ஈஸியா பாசிபிள். இன்னைக்கு என்னது ஏகப்பட்ட ரோபோட்டுகள் செஞ்சு அது மனிதன ஏஐ டெக்னாலஜி வழியா மனுஷன் சிந்திக்கிறத விட தீவிரமா சிந்திக்கிற விதமாக அது செயல்படுது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ இந்த மிருகத்தினுடைய பவர் வல்லமை சத்துவம் எல்லாம் அந்த இவர்களால் உண்டாக்கப்படுகிற அந்த மிருகத்தினுடைய உருவத்துக்கு கொடுக்கப்படுகிறது. அது பேசுகிறது, அற்புதம் செய்யத்தக்கதாக இல்ல பேசத்தக்கதாகவும் கொலை செய்யத்தக்கதாகவும் அதற்கு ஆர்டர் போடத்தக்கதாகவும் அதிகாரம் கொடுக்கிறது. அது என்ன செய்யுது, சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள்
அவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறது தவிர வேறொருவரும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. அப்போ அப்போ ஒட்டுமொத்த அதை கண்ட்ரோல் எங்க கொண்டு போகுது? டெக்னாலஜி வழியாக கொண்டு போகப்படுகிறது. அது என்ன செய்கிறது? அது ஈஸியா அனலைஸ் பண்ணி பார்க்கும். யாரெல்லாம் மிருகத்தை வணங்குறாங்க வணங்கல என்று சொல்லி. மிருகத்தை வணங்குறவங்களுக்கு வணங்கல எப்படி தெரியும்? யாரெல்லாம் மிருகத்தை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு என்னது ஒரு அடையாளம் கொடுக்கப்படும். என்ன? மிருகத்தினுடைய முத்திரை. மிருகத்தினுடைய முத்திரை என்றால் லோகோ. இன்னைக்கு ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு லோகோ இருக்கிறது தானே. அதே மாதிரி கடைசியாக வரக்கூடிய அந்த சர்வாதிகாரிக்கு அவன் ஒரு லோகோ கிரியேட் பண்ணி இதுதான் என்னோட லோகோ, இத என்ன வணங்குவீங்கன்னா இத போடுங்க, அப்பதான் நீங்க என்ன வணங்குறீங்கன்னு தெரியும். எனக்கு கீழே என்னுடைய கொள்கைகளை ஒத்துக்கொள்வீங்கன்னு தெரியறதுக்கு சம்பாதிக்க என்னது லோகோ போடுறது. லோகோ இல்லைன்னா என்னது என்னுடைய பெயர். ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இருக்கு. மிருகத்தின் முத்திரை. முத்திரை என்ன? லோகோ அல்லது அதனுடைய நாமம், பெயர். அந்த மிருகத்துக்கு ஒரு பெயர் இருக்கலாம். அந்த ஒரு ராஜாவுக்கு ஒரு பெயர். உதாரணத்துக்கு இன்னைக்கு இருக்கிறார சொல்றேன், மறுபடியும் ட்ரம்ப் என்று வைத்துக்கொள்ளும். அப்ப ட்ரம்ப் என்கிற பெயரை நீங்கள் வலது போட வேண்டும். அல்லது என்னது அதற்கென்று ஒரு லக்கம் இருக்கு. இப்ப ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு பெயருக்கு ஒரு நியூமராலஜிக்கல் வேல்யூ இருக்கு தானே. அந்த நம்பரை போடுறது. இதுல 3 ஆப்ஷன். இதுல எது வேணாலும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூமரிக்கல் வேல்யூ இருக்கிறத அதை ஆட் பண்ணி பார்த்தா கூட்டி கணக்கு பார்த்தா என்னது 666 வரும். அது புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கிடவும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. சரி, அப்போ இது யாரு இந்த முத்திரையை பெற முடியும்? இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்கும் வலுக்கட்டாயமா பிடிச்சிட்டு போய் முத்திரையை குத்தி விடுவாங்க அப்படியா? அப்படி கிடையாது. முத்திரையை பெறுவதற்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன? அது வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் 9ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 3ஆம் தூதன் வந்து சொல்லுங்க, மிகுந்த சத்தம் மட்டும், மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவன்? மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்கினால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அதனுடைய முத்திரை அல்லது இலக்கம் ஏதோ ஒண்ணு போட முடியும். அப்படி போடுறவன் தான் என்னது அந்த மிருகத்துக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன், அல்லது நான் இந்த மிருகம் சொல்றதை கேட்கிறேன், இந்த மிருகத்துக்கு நான் என்ன ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றதனுடைய அடையாளம் தான் அந்த முத்திரை. இன்னைக்கு பலர் சொல்வது போல உங்களுக்கு இப்படி கவர்மெண்ட் ஒரு இது தருது, அதை பண்ணக்கூடாது, ஆதார் கார்டு வந்த போது அது முத்திரை, அந்தி கிறிஸ்தவ முத்திரை. அப்படி இல்லை. அவங்க என்ன ஏதாவது சொன்னாங்களா? எங்களை வணங்கினாதான் நான் இங்க ஆதார் தருவோம் அப்படின்னு சொன்னாங்களா? சொல்லல இல்லையா? அப்போ இந்த மிருகத்தினுடைய முத்திரை என்பது எங்களை வணங்குவதனுடைய அடையாளம் தான் என்னது இந்த முத்திரை என்று சொல்லி புகுத்தப்படுவது. அதுதான் அது முத்திரையாக. அது இவர்கள் சொல்லுவார் சிப்பு அது இது அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு வேளை இருக்கலாம், ஆனா அதுதான் தீர்க்கமா சொல்ல முடியாது. அது முத்திரை. முத்திரைனா லோகோ, நேம்னா நேமு, நியூமரிக்கல் வேல்யூனா நம்பர். இந்த மூணுல எதுனாலும் போட்டிருக்கு. முத்திரையாவது அல்லது நேம் பெயர் ஆவது அல்லது இலக்கம் நியூமரிக்கல் நம்பர். இதுல ஏதாவது ஒண்ணு போடுகிறவர்கள் அப்படிதான் போட்டிருக்கு. சரி, அப்போ சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால் இதுதான் கடைசியிலே இந்த பூமியிலே நடக்கிற காரியம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கடவுள் பூமியில என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி. அப்ப கடவுள் இந்த பூமியிலே கோபத்தை பொழிந்து கொண்டிருக்கிற காலத்திலே இங்க பூமியில இந்த ஆட்சியாளர் என்ன செய்து கொண்டிருப்பான் என்கிறதை குறித்து தான் இன்றைக்கு பார்த்தோம். ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டியது, கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில் உள்ள ஆளுகை செய்கிறவர்களால் என்ன செய்யப்படுவார்கள்? துன்புறுத்தப்படுவார்கள். அவர்களை ஜெயிப்பதற்கு அந்த ஆளுகை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் உண்டு. ஜெயிப்பதற்கு என்னது? சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். இந்த ரோம ஆட்சியிலே தான் ஏற்கனவே பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே கொடூரமாக கொல்லப்பட்டவர்கள் எல்லாமே என்னது? ரோம ஆட்சியிலே தான். அப்போஸ்தலர்கள் கொல்லப்பட்டதாகட்டும், பல்வேறு நபர்கள் கிபி இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக இருந்து கிபி 300 வரைக்கும்
கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவத்தை தழுவுகிற வரைக்கும் இந்த ரோம சாம்ராஜ்யம் தான் கிறிஸ்தவர்களை கொண்டு கொண்டிருந்தது, ஜெயித்து கொண்டிருந்தது. அதன் பிறகு என்னது, கிறிஸ்தவம் அந்த இடத்துக்கு கிறிஸ்தவ மதம் என்னது எல்லாரையும் கொல்லுகிறவர்களாக மாறிவிட்டது. மறுபடியும் அதே போன்ற ஒரு சூழ்நிலையை மறுபடியும் திரும்பி அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யம் எப்படி காணப்பட்டதோ அதே சூழ்நிலை, அதாவது அந்த ரோம சாம்ராஜ்யம் தான் இருக்கிறதுலே ரொம்ப கேடுகட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த அன்றைக்கு எப்படி கேடுகட்ட லெவல் இருந்தோ அதை விட பயங்கர தீவிர சக்தியாக மறுபடியும் இந்த கடைசியிலே இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஒரு 3 ஆண்டு காலத்திலே வரும் என்கிறது தான் வேதம் நமக்கு காட்டுகிற உண்மையாக இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த வாரத்தில் வேறொரு காரியத்தை பார்க்கலாம்.